ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேடம் வெப் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேடம் வெப் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் வேன் ஓட்டும் போது வேன் தவறுதல ஆக்சிடென்ட் ஆகி தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. அதுக்கடுத்து ஹீரோயின் பொழைச்சிடுறாங்க. அந்த தண்ணி விழுந்த மூலமா சூப்பர் பவர் கிடைக்குது. அது என்ன பவர்னா, ஃபியூச்சர்ல நடக்கிற ஆபத்தெல்லாம் ஹீரோயினால ரெகனைஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல 3 டீனேஜ் பொண்ணுங்களுக்கு ஆபத்து வருது. அதை மேடம் வெப் எப்படி காப்பாத்தினாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா படம் முழுக்க நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது. பாசிட்டிவ் இதுதான் சொல்லி இருக்கிற மாதிரி படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. கதையும் மொக்க, ஸ்கிரீன் பிளேயும் மொக்க. இப்படி இருந்தா எப்படிங்க படம் பார்க்க தோணும்? படம் 1 hour 50 minutes வரைக்கும் ஓடுது. ஒரு சீன்ல கூட என்கேஜ் பண்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் வைக்கல. மார்வல் படங்கள்ல வர மாதிரி காமெடியும் இல்ல, கதைக்கேற்ற ஸ்கிரீன் பிளேவும் இல்ல. படம் ஆரம்பிச்சு 1 hour ஆகியும் கதை நவர்ற மாதிரியே தெரியலங்க. அவ்வளோ லேக் இருந்துச்சு படத்துல. ஹீரோயின் சூப்பர் பவர் கிடைக்கும், அதை கூட ஒண்ணுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம தான் படம் ஃபுல்லாவே இருந்திருக்கு. இது வரைக்கும் அந்த மார்வல் படங்கள்லயே வில்லன் கேரக்டர் இவ்வளவு மொக்கையா எந்த படத்துலயும் எழுதுனதே கிடையாது. மார்வலோட பேரை சோனி ரொம்ப கெடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோனி கிட்ட ஸ்பைடர்மேன் சுத்தி 900 கேரக்டர் நிறையவே இருக்கு. இத்தனை கேரக்டர் இருந்தோ ஒரு பிரயோஜனமே இல்ல. இந்த மேடம் வெப்ங்கிற கேரக்டர் காமிக் புக்ல வயசானவங்களாவும் டிசபிலிட்டி இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவை தான் காமிச்சிருப்பாங்க. காமிக் புக்ல இருக்கிறதுல ஒரு 50% காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே படம் நல்லாவே ஓடிடும். படம் நல்லாவே வர வாய்ப்பு இருந்தோம் சோனி கோட்டா விட்டுட்டாங்க தான் சொல்லணும். ஆல்ரெடி சோனி மார்வெல்ஸ் படத்திலேயே நிறைய அடி வாங்கியிருந்தாங்க. அப்பயும் திருந்துற மாதிரி தெரியல. இப்போ இந்த படம் போட்ட பட்ஜெட் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்படும் தான் நினைக்கிறேன். IMDb, ரொட்டன் டொமேட்டோஸ் இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் ரேட்டிங் பூவாரா தான் இருக்கு. இந்த படம் பார்க்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, சோனி புடுங்கிய தேவையில்லாத அணி தான் இந்த படம். ஏன் இந்த படத்தை இவ்வளவு கழுவி ஊத்துறேன்னா, வெறும் படம் 1 hour 50 minutes, ரொம்ப லென்த்தா கூட தெரியலங்க. இந்த படம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் கம்மியான டியூரேஷன் வச்சுக்கிட்டு ஒரு சீன் கூட என்கேஜ் பண்ண தெரியலன்னா என்ன படம்னு சொல்றது? அதனால யோசிச்சு பார்த்துட்டு போங்க. போயிட்டு வந்து கதறக்கூடாது சொல்லிட்டேன். ஓகே கைஸ், மேடம் வெப் படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. பை கைஸ்.